ஹாய் நண்பர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு தாருஸ் கிச்சன். டுடே காரசாரமான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வணக்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வணக்கிறோம். அது நல்லா வணங்கினதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பு தழை அதையும் போட்டு நல்லா வணக்கிறோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சில்லு தேங்காவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா தேங்காய் போட வேண்டாம், கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும், குழம்பு சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வணங்கி வரணும். அது வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம குழம்புக்கு தாளிக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். தேவையான பொருட்கள் இவைகள் தான். தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். அடுத்தது 2 வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி படம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்கான்னு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம கழுவி வச்சுருக்க நம்ம மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா அதோட நல்லா கிளறி விடுங்க. அது கூட நம்ம இந்த 3 மசாலா போட போகிறோம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா இதை கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு வந்திருக்கு, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி மாதிரி வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், உங்கள் தேவைக்கேற்ப. நான் கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறனால தண்ணி அளவாக ஊற்றிக்கிட்டேன். அடுத்து உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. கறி நல்லா வெந்து வரும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் 2 விசில் சேர்த்தி விடுங்க, தப்பில்லை. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். குழம்பு எவ்வளோ சூப்பராக டெக்ஸ்சராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் ரசம் வச்சுக்கோங்க, ஜீரணமாக இருக்கும். இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.